ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் தோணுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா பாடல் நினைவுக்கு வரும். என்ன அந்த சினிமா பாடல்? "சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா?" அந்த பாடல்ல இருக்கிற மாதிரி, இப்போதைய அந்த சொர்க்கம் தான் உங்க கண் முன்னாடி ஒரு வீடியோவா இருக்குங்க. இந்த வீடியோவ எடுக்கிறதுக்கு முன்னாடி, நான் எதேர்ச்சியா அந்த இடத்த நான் கிராஸ் பண்ணி போனேங்க. சரி, நம்ம ஏன் இத ஒரு வீடியோவ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுல தோணுச்சு. உடனே நான் என்ன பண்ணேன், மொபைல் எடுத்து எல்லா இடங்களையும் வீடியோவ எடுத்தேங்க. எடுக்கும்போது ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரி ஒரு பசுமையான இடத்தை நம்ம பார்க்குறோமே அப்படின்ற ஒரு மனதில அவ்வளோ சந்தோஷங்க. இத பாருங்க, இதுதாங்க நாங்க கடந்து செல்லக்கூடிய பாதை. இந்த பாதை வழியா போனா, எங்க ஊருடைய ஏரிய போய் நம்ம தொடும். இது வேற எங்கேயும் இல்லைங்க. எங்க ஊர்ல இருக்கிற ஒரு விவசாய இடம் தான். இந்த இடத்துல பாருங்க, இந்த நிலம் பாருங்க, ஒரு அழகா ஒரு பசுமையான ஒரு காட்சியை நமக்கு தருகிறது. அதாவது எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். பட் அதை விட ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு இடம் தான் இந்த விவசாய இடம். இந்த இடத்த பார்க்கும்போது பாருங்க, அழகா நெல்லெல்லாம் எவ்வளோ அழகா அந்த பயிர் பாருங்க அசையுது. அவ்வளோ அழகா இருக்குங்க. பாருங்க. இதை பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஒரு மகிழ்ச்சி தாங்க. விவசாயத்தில் கிடைக்கிற ஒரு சந்தோஷம் வேறு எந்த வேலையிலும் கிடையாதுங்க. 1000 வேலையை நம்ம செய்யலாம். பட் எல்லா வேலையிலும் நமக்கு சந்தோஷம் இருக்குமானா சொல்ல முடியாது. ஆனால் விவசாயத்தில் செய்யும்போது ஏற்படுகிற சந்தோஷம் வேறு எதுலையும் இல்லைங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, நாம ஏன் இது ஒரு வீடியோவை போடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இடத்த நான் சூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்துங்க. அதை எடுக்கும்போது மனசில் அவ்வளோ பெரிய சந்தோஷம். ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பாருங்கள், அவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நாள் கழித்து நான் சின்ன வயசில் பார்த்ததை மீண்டு கொண்டாடுற மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்த ஒரு வீடியோவாக எடுக்கும்போது ஒரு சந்தோஷமாக இருந்து, அதனால தான் அழகாக இந்த இடத்த வீடியோவை எடுத்து அதுக்கு நம்ம ஏதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த முயற்சி எடுத்துங்க. ரைட். நம்ம நிறைய இடங்களை நம்ம பார்க்குறோம். பட் எல்லாவற்றையும் நினைவில் வைத்து கொள்ள முடியாது. ஆனால் பாருங்கள், வேளாண்மை மட்டும் பாருங்கள், எப்போதும் நம் மனதில் நீங்காமல் நின்றிருக்கிற ஒரே ஒரு சோடு எதுனா அந்த வேளாண்மை தான். அந்த வேளாண்மையை பற்றிய ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பாருங்கள், அந்த நெற்பயிர் அசைகிற அந்த ஒரு அழகான காட்சியை நம்ம நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சிங்க. ரைட். இதை பாருங்கள், கொய்யா மரம் பாருங்கள். இப்படி நிறைய இயற்கையாக இருக்கிற விஷயங்கள் நிறைய நம்ம லைஃப்பில் குறைஞ்சி போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? தொழில்நுட்ப வளர்ச்சி கூட நம்ம சொல்லலாம். பட் நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்றைக்கும் ஒரு சில இடங்களில் விவசாயம் சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அதுதாங்க, அதில் ஒரு காட்சி தான் இப்போது உங்களுடைய கண்களுக்கு விருந்தாக நான் பதிவிடுகிறேன். பாருங்கள், இது எடுக்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணி அளவில் இருக்கும் காலையில். ஸோ என்னோடய நிலத்தில் சில வேலைகள் இருந்துச்சு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது இந்த இடத்த பார்த்தேன். சரி, உடனே வீடியோவை எடுத்தேன். அதை எடுத்துட்ட பிறகு அதில் ஒரு முக்கியமான இடத்த கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுத்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், வரப்போகிறது அந்த இடம். என்ன அந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, ஈசல் பிடிக்கின்ற இடம். ஒரு காலத்தில் இந்த மாதிரி புற்றுகளுக்கு ஈசல் பிடிக்கிற மெத்தடை வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் அந்த புற்றுல ஈசல் இருக்கா இல்லையான்ற விஷயமே தெரியாது யாருக்கும். ஏன்னா அதெல்லாம் மறைஞ்சிடுச்சுங்க. இதை பாருங்கள். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு பகுதி. என்ன அந்த பகுதி? இதை பாருங்கள், நீர் வரத்து. ஒரு காலத்தில் அவ்வளோ தண்ணி குதிக்குங்க இந்த பம்ப் செட்டில். இதில் போய் நம்ம குளிக்கும்போது அவ்வளோ சந்தோஷம். இப்போ குறைஞ்சிடுச்சு. அதையும் தாண்டி இதை பாருங்கள், இதெல்லாம் நம்ம ஏரியாவில் இருக்கிற முக்கியமான நிலங்கள். எல்லாவற்றிலும் வேளாண்மை சிறப்பாக தான் நடைபெறுகிறது. ஆனால் என்ன, நிறைய இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு சில இடங்கள் ஆங்காங்கே விவசாயம் இருக்குது. அதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம். நன்றி.